Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 12th பயாலஜி எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுமே நல்லபடியாக எழுதிட்டீங்க. நல்லபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க அதிகமாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. சரியா? பயாலஜி முடித்த பசங்க இன்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நாம் எல்லா எக்ஸாமே நம்ம பார்த்துருக்கோம். அதாவது சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அதாவது ஃபுல் அனலைஸ் நம்ம என்ன பார்த்தா பண்ணிகிட்டே இருக்கிறோம். சரியா? அதுலேருந்து பயாலஜி எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்தலாம். 15 ஒன் வேர்ட்ஸை பாருங்கள். இதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி காலையில் வீடியோ கூட சொல்லியிருந்தேன். சரியா? அந்த காலையில் வீடியோவில் அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து நம்ம கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகமாக அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நமக்கு வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதில் கூட என்னாச்சு பார்க்கலாம். சரியா? அதனால் இந்த 15 ஒன் வேர்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னாச்சு பார்த்தா சொல்லலாம். கண்டிப்பாக அதாவது இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து மொத்தமாக பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம உங்களுக்காக கொடுத்துருப்போம். அதில் கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்தால் விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ நீங்கள் 15 ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்த்துட்டீங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க்ஸில் 24வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, இப்போ 16வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்களிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை. அதுக்கப்புறம் 17வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்களில் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறு குறிப்பு வருக. 18வது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது அதிக காரத்தன்மை உடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒய் அதாவது விச் இஸ் மோர் பேசிக் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 19வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் யூனிட்ஸில் அலகு கூட்டினை வரையறுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 20வது கொஸ்டின் பிஹெச் என்பதை வரையறுக்கவும். 21வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வினையக மாற்றி நச்சுகள் பற்றி குறிப்பு வருக. ரைட் தி நோட் ஆன் டாட்லிக் பாய்சன். சரியா? அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 22வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தொழுவினிலிருந்து பென்சானிக் அமிலம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 23வது கொஸ்டின் வந்து அதாவது விட்டமின் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, ஹவு தி விட்டமின்ஸ் கிளாசிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 24வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது CH3NO2 சரியா வாய்ப்பாட்டிற்கு 2 மாற்றியங்கள் உள்ளன. இவ்விரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்துவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்த 2 மார்க் வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்க. அடுத்து 3 மார்க்கில் 33rd கொஸ்டின் அதாவது 33வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கந்தக அமிலத்தின் பயன்களை தருக. அதாவது கிவ் தி யூசஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். சரியா? அதுக்கப்புறம் இடைச்செருகல் சேர்மங்கள் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இணைப்பு மாற்றியம் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதாவது வாட் இஸ் லிங்கேஜ் ஐசோமர்பிசம். சரியா? ஐசோமர்பிசம் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஏதேனும் ஒரு திரிதல் முறையை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லூயி அமிலங்கள் மற்றும் லூயி காரங்கள் என்றால் என்ன, லூயிஸ் ஆசிட் அப்புறம் பேசிஸ் இது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒடுக்கும் மற்றும் ஒடுக்கா சர்க்கரைகள் என்பவை யாவை எடுத்துக்காட்டுகளும் தருக. அடுத்து 31வது கொஸ்டின் வந்து அதாவது ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி. நமக்கு எப்பயுமே வந்து நம்ம கம்பல்சரியில் தான் இதை எதிர்பார்ப்போம். ஆனால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரியில் நமக்கு கேட்கல. சரியா? அதனால் பார்த்துங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி வந்து நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெர்லின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி அப்படின்னு சொல்லி நமக்கு 33வது கொஸ்டின் வந்து இங்கே என்னாச்சு பார்த்தீங்கன்னா அரைவால் காலத்தினை கண்டறிக அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே காலையில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து போட்டவங்களுக்காக அந்த சம்மை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. அதுலேருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். டைரக்ட் 5 மார்க்ஸை தயவு செய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா எழுதுங்க. அதில் வந்து மார்க் வந்து நமக்கு எப்படி இருந்தாலும் 4லேருந்து 5 மார்க் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஹேலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டுகள் தருக. பின்வரும் மூலக்கூறுகளுக்கு அவற்றின் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் அமைப்பு வாய்ப்பாடுகளை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துங்க. 35வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ போரோ என்ற வினையை பற்றி குறிப்பு வருக. போராக்சின் பயன்களை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது எண்முகி படிக புலத்தில் டி ஆர்பிட்டாலின் படிக புல பிழைப்பினை குறிப்பிடும் வரைபட வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 36வது கொஸ்டின் வந்து
பொருள் மைய கனசதுர அமைப்பில் பொதிவு திறன் சதவீதத்தினை கணக்கிடுக. சரியா? அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வினைவேக மாறிலினை வரையறுக. அதுக்கப்புறம் இயற் புறப்பரப்பு கவர்தல், வேதி புறப்பரப்பு கவர்தல் வேறுபடுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. 37வது கொஸ்டின் நெர்னஸ் சமன்பாடு ஓப்பன் கொஸ்டின்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை தெளிவாக பார்த்துங்க. பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றில் எது பீனாலை அதாவது எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்வருவற்றில் வந்து பீனாலை எவ்வாறு தயாரிப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக பார்த்துங்க. சரியா? 38வது கொஸ்டின் ஓரிணைய ஈரிணைய மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்தி அறிவாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஹவு வில் யூ டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டெரிட்டரி அமீன்ஸ். சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் பியில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தொகுப்பு டிடர்ஜென்ட்கள் பற்றி குறிப்பு வரைக. கிளைசின் மற்றும் அலனின் ஆகியவற்றிலிருந்து உருவாக வாய்ப்புள்ள அனைத்து டைபாய்டுகளின் வடிவங்களையும் வரைகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நிறையா நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.